எனக்கு ஏதாவது வேலை கொடுக்கும். இவனுக்கு என்னடா வேலை கொடுக்கறது? குதிரலாயத்துல போய் இருக்கட்டும், சமையல் பண்ண வைக்கிறேன். ஐயா ஒரு தடவை என் கையால சமையல் பண்றேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. சரி, இவருக்கு என்ன கஷ்டம்? இவர் கையிலே வருண பகவான் அக்னி பகவான் இருக்காரு. அப்பம் பதிரபம் பாவாயத்திரவஞ்சதினை கையை நீட்டினார், அவ்வளவுதான். மழை 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 மழைன்னு என்ன சுகமான சமையல். இந்த வாசனையை பார்த்த உடனே ராஜா வந்துதான் இருக்கிறது. அன்னியிலேருந்து இவனுடைய சமையல் தான் அவருக்கு. இப்படி வேலையை குதிரையை குளிப்பாட்டிக்கிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கிற போது அழுதுகிட்டே இருப்பான். எல்லாம் பண்ணினே தீனா பாரா அண்ணா தேவ பகவதே தீனா பாலா அண்ணா தேவ பகவதே மயா கூற ஒரு இளம்பெண்ணை கண்கலங்கும்படியாய் கதி இல்லாமல் காட்டுல விட்டு வந்துட்டேனே, அவசரப்பட்டு பண்ணிவிட்டேனே, இது செய்ய வேண்டிய காரியம் இல்லையே. இப்ப வந்து வேலை பார்க்கிறேன், நான் பொழைச்சுட்டேன். எங்கேயோ வந்து எப்படியோ போய் நான் வேலை செய்கிறேன், மொத்த வீட்டுல அடிமையா இருந்து வேலை செய்கிறேன். அந்த பெண்ணு என்ன பண்ணுவள்? தீனாபாலா அநாதேவ மகத்வனே நிஜரிக்கே மகத்வாபாது. காட்டுல எந்த கொடிய மிருகங்கள் துன்னுறுத்தோ, ஏன் உத்தமி உன்னை கண்டு தேவர்களே மாலையில வந்தாலே, அப்ப ஏற்பட்ட ஒரு பெண்ணை ஒழுங்கா வச்சுக்கிறது கூட சாமர்த்தியம் இல்லை. என்னடா சக்கரவர்த்தி தான், இப்ப என் வயசு பழப்பு தானா எனக்கு? ஏன் மானம் இழந்து போயிட்டு, மானம் இழந்து போனதுக்கு காரணம் என்ன? மதி இழந்து போனேன். மதி இழந்து, மானம் இழந்து, ராஜ்யம் இழந்து, பொருள் இழந்து, எல்லாம் இழந்து இன்னைக்கு இருக்கிற போது ஒன்னையும் இழந்துட்டேனே. நான் எப்போ பார்ப்பேன், எப்போ காண்பேன்? கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிற போது அவருக்கு யாராவது ஆறுதல் வேணுமே. கூடவே இன்னொரு வேலைக்காரன், என்னப்பா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன். இந்த அரண்மனையில் இருக்கிறவாள்லாம் அப்படி அழமாட்டாளே, என்ன சௌக்கியமா இருக்கீங்க, நீயே கண்ணீர் விடுறேன். அப்பா நீ யாரோ நான் யாரோ, ஆனால் என்ன பார்த்து நீ கேட்கிற, என்ன பண்றதப்பா? நான் ஒரு பெரிய தவறு பண்ணிவிட்டேன்டா, என் வாழ்க்கையிலேயே திருத்த முடியாத ஒரு தவறு பண்ணிவிட்டேன்டா. ஒரு தவறு பண்ணி அதனுடைய வினையை அனுபவிக்கிற போது மாத்திக்க முடியுமா? அது என்ன? கானகத்து காதலியை காரினுடன் கைவிட்டு போனதும் எந்த போதுமோ. ஒரு பெண்ணை காட்டுல விட்டு வந்திருக்கேன், அவளுக்கு நீர் இருக்கிறியா விட்டு வந்திருக்கேன். ஏன் வந்து ஏன் தலையெழுத்து, என்ன அவசர புத்தி, எங்க போனாலோன்னு நினைச்சிட்டு இருக்கிற போது அந்த தமயந்தி தன்னுடைய நாட்டுக்கு போறதுல தன் குழந்தைகளை பார்த்தார், தகப்பனார் பார்த்தார், ஒன்றும் புரியல. என்ன பண்ணுவேம்மா? அப்பா சக்கரவர்த்தி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. என்ன மனம் செய்யுமா? உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லா அதிகாரம் கொடுத்துட்டேன், எல்லா மந்திரிகளையும் கூப்பிடுங்க. அதுல ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டார், நீங்க எல்லாம் ஊர் ஊரா போகணும், அங்கங்கே இந்த கதையை சொல்லணும், பேர் சொல்லக்கூடாது. நல்ல அழகா இருந்து தாம்பத்தியத்தோட கூட வாழ்ந்த வாழ்ல, ஒருமையா இருந்தவா, ஒற்றுமையா இருந்தவா, இப்படி நடுக்காட்டுல அந்த பொண்ணை அழிச்சுட்டு வந்து சூதாடி ராஜ்யம் எல்லாம் தொலைச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணையும் கஷ்டம் விட்டு போயிட்டான். கனகத்து காதலியை காரிருளில் கைவிட்டு போனதும் காவலருக்கு போதுவோ. இந்த கேள்வியை சொல்லுவோம், இந்த கேள்வியை போடுவோம், அதுக்கு எங்கேயாவது பதில் வருதா பார்ப்போம். யாராவது பதில் வந்தா இந்த கதையை சொல்லி இந்த கேள்வியை போட்டு பதில் வந்தா என்கிட்ட சொல்லுவோம்.
அவ்வளவுதான். ஊர் ஊரா போனார்கள். அங்கேயிருந்து திரும்பி வந்தார்கள். அம்மா சொன்னோம்மா, ஒரே கூட்டம். இந்த கதையை சொன்ன உடனே கதையை கேட்டார்கள். எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அம்மா அழுது விட்டு வீட்டுக்கு போயிட்டார். அவ்வளவுதான். ஒருத்தரும் சொல்லவேம்மா. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு போறாங்கம்மா. வர்ணாதர்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு கடைசியில வந்தார். நம்ம தாயே, அயோத்தியாபுரிக்கு போனேன். அயோத்தியாபுரியில எல்லாருக்கும் நடுவரை இந்த கதையை சொன்னேன். எல்லாரும் அப்படியே கேட்டுதான் போனா. எல்லாரும் போன பிறகு ஒரு பேர் வழி வந்தாம்மா. எப்படி? யாரு? ஐயோ, என்னால பார்க்கவே முடியல. விகாரமா கருத்து போய் உடம்பு இழைச்சு போய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவன் வந்தான். ஐயா, என்ன சொன்னீர் கதை? கானகத்து காதலியை காரூரில் கைவிட்டு போனதும் காவலருக்கு போதுமோடு கேட்கிறீரா? ஐயா, இந்த கேள்வி யாரு கேட்டா? அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன், அதை நீ சொல்வீரா? சொன்னாருமா. என்ன ஐயா, என்ன ஐயா? வைஷம்யமபி சம்பிராப்தா கோபாயந்தி நகுலதே. வைஷம்யமபி சம்பிராப்தா கோபாயந்தி நகுலதே. ஆத்மனோ ஆத்மஜீத்வா ஆத்மனோ ஆத்மஜீத்வா சிதக்ரோதா சிததீகா சிதக்ரோதா சிததீகா. கஷ்டகாலம் எல்லாருக்கும் தான் வரும். அந்த கஷ்டகாலம் வந்தது ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு தெரிய மாட்டார். அது பெண்கள் தெரியவே மாட்டார். எவ்வளவுதான் கேட்டாலும் தங்களுடைய கஷ்டத்தை வெளியிலே சொல்லாது இருக்கிறதா பெண்களுடைய பெருமை. அதை தெரிஞ்சுக்கிட்டோம். வைஷம்யமபி சம்பிராப்தா கோபாயந்தி நகோபாயந்தி புரஸ்திரியா. பின்ன என்ன பண்ணுவா? தனக்குள்ளேயே வச்சு பூட்டிப்பா. மனசை அடக்கிக்கிட்டு நல்ல காலம் வரும், நல்ல காலம் வரும் பொறுத்திருக்கக்கூடிய உத்தவிகள் இருக்கிறதான இந்த ஊர்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீரை யாரு சொன்னார்? அவர்தான். அவர்தான் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நெஞ்சம் படைத்தவர். அவர்தான் என்னுடைய பர்த்தா. ஆனால் எப்படி இருக்கார்? அம்மா நினைக்க முடியாதுமா. அவன் கண்ணங்கரேன்னு கருத்திருக்கிறதை பார்த்தால் அவன் யாருமே சொல்ல முடியாதம்மா. எப்படியோ அவரை இங்க அழிச்சுட்டு வரணுமே. அவன் என்ன பண்ணுவான்? அடிமை வேலை பண்றாம்மா. ருதுபர்ணனுக்கு தேரோட்டியாகவும் ருதுபர்ணனுக்கு சமையல்காரனாகவும் இருக்கான். அப்ப ருதுபர்ணனையே வரவழைச்சா அவனும் வருவான். அப்ப ருதுபர்ணனை எப்படி வரவழைக்கிறது? அவர் சக்கரவர்த்தி இல்லையாமா, இக்ஷ்வாகு குல சக்கரவர்த்தியாச்சு. அவர் எப்படி வரவழைக்கிறது? அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. ஏன் பர்ணாதரே, நீங்கள் எல்லாருமா புறப்பட்டு நேர ருதுபர்ண மகாராஜர் இடத்துல எங்க அப்பா சொன்னதாக சொல்லி இந்த தமயத்துக்கு இன்னொரு ஸ்வயம்பரம் நடக்க போறது, நீங்க வரணும்னு சொல்லுங்களேன். அம்மா என்ன சொல்ற? நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட. ருதுபர்ண மகாராஜன் ஏற்கனவே விவாகமானவன், வயசானவன், ராஜரிஷி. எந்த ராஜரிஷியா இருந்தாலும் ஸ்வயம்பரம்னு வந்தா வராது இருக்க மாட்டான். அது நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். ருதுபர்ணனுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியா தமயந்திக்கு சொயே அந்த நலமகாராஜன் விட்டு போனதுல இருந்து தேடி தேடி பார்த்தால் கிடைக்கல. இப்போ ஒரு தீர்மானம். அப்படியா அப்படியா அப்படி ஒரு தீர்மானமா? அப்ப என்ன? உங்களை உடனே புறப்பட்டு வர சொல்றான். என்னையா 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 வர சொல்ற? உங்களையே நான் வர சொல்றேன். இந்த வயசுக்கு மேல நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கா போது. யாரு கண்டா?
எந்த சமயத்திலே யாருக்கு எது கிடைக்கும். டேய் பாவுகா, ரதம் தயாரா நிற்கிறான். நல மகாராஜன் நிற்கிறான். இந்த செய்தியை கேட்ட உடனே இடி விழுந்த மாதிரி நிற்கிறான். ஏண்டா நிற்கிற, போ, என்ன சீக்கிரம் ரதத்தை தயார் பண்ணு, ராத்திரியே புறப்படணும், போகணும் இப்பொழுதே விதர்ப தேசத்துக்கு. முடிக்காதடா, போறா, குதிரையில பூட்டு. என்ன இது, என்னது கேள்விப்படுறேன். குதிரைகளை பூட்டிவிட்டு வந்தான் மகாராஜா. உயர்ந்த குதிரைகள் தொட்டா பறக்கும். மகாராஜா, நானும் வருவேன், ரொம்ப அழகுதான், உன்னை அழிச்சு போனா சகுனம் வேற வேண்டியது இல்லை. ஏண்டா உன் முகத்தை பார்த்தாலே என்ன எப்படிதான் மதிப்பான். ஒருத்தர் போனமானா அவளோட கூட எப்பேற்பட்டவாளை அழிச்சுட்டு போறது, அதுக்கு தகுந்த மாதிரி அழகு, அந்தஸ்து, குணம், லட்சணம் இப்படி இருக்கிறவாள் அழிச்சுட்டு போனோம். கண்ணங்கரேன்னு ஒன்னு அழிச்சுட்டு போறேன் நான் இப்படி சொல்றாரு. சரி பாப்போம். குதிரையை பூட்டியாச்சு, ராஜா ஏறி உட்கார்ந்தார். வேற இன்னொரு சாரதி குதிரையை தட்டினா அந்த குதிரையினுடைய வேகத்தில் அது கால் படிச்சு கீழே விழுந்தது. புறப்படச்சே அபசகுணம். எவன்டா கூப்பிடுறான், இந்த குதிரைக்கெல்லாம் ஆகாரமே போனாம வச்சிருக்கு, காலை படிச்சு கீழே விழுறது இல்லை. மகாராஜா, இது ஓட்ட தெரியணும். ரஷ்மி பிரகிரகணே ராஜன், நான் ஓடுறேன், உனக்கு ஓட்ட தெரியுமாடா? ரஷ்மி பிரகிரகணே ராஜன் கடிவாளம் பிடிச்சு ஓட்டுறதுல எனக்கு சமானம் கிடையாது மகாராஜா. உனக்கு எப்படா தெரியும், எப்படா தெரியும்? வித்திமாம் பூர்வம் யதைவ நளசாரதி. நளசாரதி, நளசாரதினா என்ன? நலனுடைய சாரதின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நலனே, நலன் என்ற சாரதின்னு அர்த்தம். சமஸ்கிருத பாஷைக்கு அப்படி. நலங்கிட்ட இருந்தியா அவர்கிட்ட ஏன் தொட்டான்? அந்த குதிரையை தொட்ட உடனே பறக்கிற வேகத்திலே ரிதுபர்ண மகாராஜாவுடைய அங்கவஸ்திரம் விழுந்துட்டு அவருடைய மேல பல பல பலன்னு ஒரு பொன்னாட போட்டுன்னு வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு போறாரு இப்ப இந்த வயசுல. எல்லாம் அப்படியே டைகி எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கணும்னு எத்தனை ஆசையா இருக்கும். உடம்பு அப்படி உட்காந்துருக்கு போது புதுசு போயிட்டு, டேய் என்னடா ஓட்டுறேன், எங்கேயோ போயிடுக்கிறான். மகாராஜா, நான் போற வேகத்துல பொன்னாடை எங்கேயோ விழுந்திருக்குமே, உத்திரியை எங்கேயோ விழுந்திருக்குமே, எங்க விழுந்திருக்குங்கிறத சொல்றேன். அவ்வளவுதான். ஒரு கணத்திலே அப்படி கண்ணை மூடினார், கண்ணை திறந்தார். டேய் பாவுகா, இத்தனை மைல், இத்தனை கஜம், இத்தனை அடி, இத்தனை அங்குலத்திலே இது விழுந்திருக்கு. அப்படியே நின்னான். மகாராஜா, என்ன இது கணக்கு, எப்படி சொன்னேன்? அது அது விஷயம் வேற, அது விஷயம் வேற, அதெல்லாம் அப்படி சொல்லுங்க. அப்ப நான் போய் கொண்டு வரட்டுமா? சரி கொண்டு வா. இறங்கினார். இறங்கின உடனே அவருக்கு ஒரு பெருமை என்ன, அவருக்கு ஒரு குறைவு என்ன, அவருக்கு இந்த குதிரை அஸ்வசாஸ்திரம் தெரியாது.